மக்களே, ஒரு விவசாயியோட வாழ்க்கை எப்படி இருக்குன்னு பார்க்கலாமா? இப்போ மணி 7:30. இந்த டைமில் இருட்டிட்டுன்னு சொல்லி நிறைய பேர் வீட்டில் தான் இருப்பாங்க. ஆனால் ஒரு விவசாயிக்கு இரவும் கிடையாது, பகலும் கிடையாது. அது எந்த நேரமாக இருந்தாலும் வேலை பண்ணதாக இருந்தால் பண்ணி தான் ஆகணும். இப்போ நாங்கள் என்ன பண்ணிட்டு இருக்கோம்னா, வாழைக்காய் எல்லாமே வெட்டி டிராக்டரில் ஏற்றிட்டு இருக்கோம். எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா, நாளைக்கு சந்தை இருக்குது. சந்தைக்கு வாழைக்காய் எல்லாம் போட்டு விடணும். இதை ஏன்டா இப்போ வெட்டுறீங்க, காலையிலே வெட்டலாம்லான்னு கேட்டிங்கன்னா, நாளைக்கு நம்ம காலேஜ் போகணும். அதனால் இப்போமே வெட்டி வச்சிட்டா கொஞ்சம் ஈஸியாக. இந்த மாதிரி நேரத்தில் நமக்கு டிராக்டரோட லைட்டு மட்டும் தான் கொஞ்சம் வெளிச்சமாக இருக்கும். அதுக்கப்புறம் வேற எந்த ஒரு வெளிச்சமே கிடையாது. இதில் ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா, இந்த விஷப்பாம்புகள் எல்லாமே நைட் டைமில் தான் எல்லா இடமே ரவுண்ட்ஸுக்கு போகும். நம்ம அதுக்கிட்ட இருந்து ரொம்பவே சேஃப்டியாகவே ஒர்க் பண்ணணும். இது ஒரு மிகப்பெரிய கஷ்டம் தான் விவசாயிக்கு. ஒரு பையன் கதறிக்கிட்டு இருக்கான், என்ன சொல்கிறான்னு பார்ப்போமா? மணி 7:30 போகுது, இன்னும் வேலை முடியல. காய்களாக இருக்கவங்க பாருங்க. இந்த மாதிரியான ஒரு விவசாயியோட கஷ்டத்தை வேற யாராலையுமே புரிஞ்சுக்கிட முடியாது. இன்னொரு விவசாயியால் மட்டும்தான் இதோட கஷ்டம் என்னங்கிறது நல்லாவே புரிஞ்சுக்கிட முடியும். ஒரு வழியாக நம்ம வாழைக்காய் எல்லாத்தையுமே வெட்டி ஏற்றிட்டு வந்தாச்சு. வெட்டிட்டு வயல்லேருந்து வரும்போது மணி 8 மணி. 8 மணிங்கிறது அந்த அளவுக்கு நமக்கு ஒரு பெரிய விஷயம் இல்லை. எதுக்குன்னு கேட்டிங்கன்னா, நம்ம 12 மணி, 1 மணி, 2 மணி, 3 மணின்னு நைட்டு ஃபுல்லாகவே வயலுக்குள்ளே போன நாட்கள் அதிகமாகவே உண்டு. அதனால் இதெல்லாம் ஒரு சின்ன ஒரு விஷயம். நம்ம ஒரு சைட்லேருந்து வீடியோ எடுக்க, இன்னொரு சைடு அந்த பையன் என்னோட கதறல் இன்னும் ஸ்டாப் ஆகவே இல்லை. எதுக்குன்னா, விவசாயிகளோட கொஞ்ச நேரம் ஒர்க் பண்ணி பாருங்க, தெரியும். அது ஒரு மணி நேரமாக இருந்தாலுமே அந்த அளவுக்கு ஹார்டாக இருக்கும். இப்போதான் காயெல்லாம் அர்த்தம் கொடுத்துருக்கோம். ஏற்றிட்டு வெளியே வந்தாச்சு பாருங்க. விவசாயம் ரொம்ப கஷ்டம் மக்களே. மணி 8 மணி ஆக போகுது, முடியல. யாருக்கெல்லாம் விவசாயிகள் கூட ஒர்க் பண்ணுறதுக்கு பிடிக்குமோ மறக்காமல் கமெண்ட் பண்ணிட்டு போங்க. விவசாயம் பிடிக்கும்னா மறக்காமல் லைக் பண்ணிவிட்டு நம்ம ஐடியா ஃபாலோ பண்ணிக்கோங்க.